கான்ஃபிடன்ஸ் வித் ஹியூமிலிட்டி, த ரேரஸ்ட் காம்பினேஷன். ஒருத்தருக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வாழ்க்கையில நம்பிக்கை, இன்னொன்று பணிவு. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு சேர்க்கை. One of the rarest character combinations is the coexistence of confidence and humility. பணிவும் என்ன நம்பிக்கை. Often people who are confident are not humble. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலவங்க என்ன அந்த பணிவு அவங்கள்ட்ட இருக்காது. And people with humility are not confident. பணிவு இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் என்ன அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். Confidence blended with humility is most appreciated by everybody. இந்த ரெண்டு குணங்களும் ஒருங்கே இருந்தால், ஒரு சேர இருந்தால், பணிவும் நம்பிக்கையும் ஒரு சேர்ந்தால் அது எல்லாராலும் பாராட்டப்படும். குருதேவ்ட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க, how can confidence be developed in one who is humble and humility in one who is confident? கேள்வி பாருங்க. பணிவு மட்டுமே இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்படி நம்பிக்கையை வளர்க்கிறது, நம்பிக்கை மட்டுமே இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்படி அந்த பணிவு வளர்க்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். குருதேவ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட், when you see your life in a biggest context of time and space, you realize your life is nothing. This brings humility. உங்களுடைய வாழ்க்கைய காலம் நேரம் இதோடு சம்பந்தப்பட்டு என்ன பார்க்கும் பொழுது, ஒரு பெரிய நோக்கோடு பார்க்கும் பொழுது என்ன நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது ரைட் என்ன ஆகும், அங்க பணிவு வரும். செகண்ட், those who are humble need to see that they are unique and dear to the divine. இந்த பணிவா இருக்கிறவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம எப்பவுமே இறைவனுக்கு என்ன ரொம்ப விருப்பமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, எப்போதுமே இறைவனால் நமக்கு அன்பு செலுத்தப்படக்கூடியவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். which brings confidence. அந்த ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இறைவன் நம்மள என்ன அன்போடு, இறைவன் நம்ம மேல அன்போடு இருக்கார் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை வளருது. which brings confidence. When you realize you are insignificant, that also brings என்ன நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்ன அதுவும் என்ன ஒரு நம்பிக்கையை வளர்க்குது. அண்ட் தேர்ட், இது ரொம்ப முக்கியம், by having a guru, because he gives you confidence and culture humility in you. இதெல்லாம் இல்லையா விட்டுடுங்க, வாழ்க்கையில ஒரு குரு இருந்துட்டா போறோம், பணிவும் என்ன நம்பிக்கையும் தானா வந்துடும். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், உங்களுள் ஒரு பணிவையும் ஏற்படுத்துகிறார். When you have a guru, you cannot be arrogant. நெற்றி பொட்டில் அடித்தார் போல் சொல்ற மாதிரி, when you have a guru, you can't be arrogant. ரெண்டு ஒரே இடத்துல இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையில எனக்கு குரு இருக்காருன்னு நம்ம இடத்துல சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு சொன்ன இடத்துலயே நம்ம ஒரு பிடிவாதமா இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன அது நம்முடைய குருவுக்கு தான் கெட்ட பேர். அதனாலதான் சொல்றாங்க, when you have a guru, you can't be arrogant. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வரி. The weakness in humility and the arrogance in confidence sometimes வந்துடும் இல்லையா? ஹியூமிலிட்டியா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பணிவா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன ஒரு வீக்கா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமான ஒரு சில நேரத்துல என்ன ஆயிடும், ஒரு பிடிவாத குணம், அந்த மாதிரி ஒரு இருமாப்பு, அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். So the weakness in humility and the arrogance in confidence are removed. You are left with confidence and humility. இது குரு இருக்கும்போது இது நடக்கும். நம்ம குருவோட ஞானத்துல இருக்கும் பொழுது என்னாகும், ஏன்னா அந்த ஒரு பணிவுல இருக்கக்கூடிய அந்த சோர்ந்து போகக்கூடிய தன்மை அதையும் எடுத்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை அதிகமாகும் போது ஒரு சில நேரத்துல வரக்கூடிய பிடிவாதத்தை நீக்கி எப்படி இருக்கணுமோ நம்பிக்கையும் என பணிவும் மட்டுமே இருக்கும். இது எப்ப சாத்தியப்படும்? வாழ்க்கையில ஒரு குரு இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியப்படும். அதுதான் திஸ் இஸ் a rarest combination. ரொம்ப அபூர்வமான ஒரு குணங்கள்.
இந்த குணங்கள் நமக்கு ஒரு குரு இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்படும். மறக்க கூடாத ஒரு வரி என்னன்னா, when you have a guru you can't be arrogant. ஒரு குரு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீங்க என்ன ரொம்ப அரக்கத்தனமாக இல்லையா அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கிறது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குருவுக்கு தான் கெட்ட பேர்.